ஸோ கைஸ், இங்கே நான் தான் கிங்கு, நான் தான் எப்பவுமே நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு திரியிற அவங்க மட்டுமே பார்த்தோம்னா இருக்காங்கல்ல, மற்றவங்க யாரும் சொல்கிறது கிடையாது, அவங்களே சொல்லிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தோம்னா ஒரு மிகப்பெரிய அடி விழுந்திருக்கு மறுபடி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ லால் சலாம் திரைப்படத்தை வந்து ரஜினி அவர்கள் வச்சு தான் ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ரஜினி அவர்களும் அது இருக்காரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அந்த படத்தோட சேட்டலைட் ரைட்ஸ், டிஜிட்டல் ரைட்ஸ் அப்படின்னு இது எல்லாமே பார்த்தோம்னா அதிகமாக விலைக்கு போக போகுது. ஏன்னா ரஜினி அவர்கள் ஊரில் இருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தோம்னா வேறு மாதிரி போக போகுது மார்க்கெட்டு ப்ரைஸ் அப்படின்னு எதிர்பார்த்துருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி எதுவுமே நடக்கலையாமா. ஸோ ரொம்பவே பார்த்தோம்னா கம்மியாக தான் டிஜிட்டல் ரைட்ஸை வந்து கேட்டிருக்காங்க. இன்னுமே பார்த்தோம்னா அது சேல் ஆகாமல் தான் இருக்குது. இவங்க நினச்ச அமௌண்ட்டுக்கு வராமல் ரொம்பவே கம்மியாக தான் கேட்குறாங்களாமா. அதனால் அது வந்து பெண்டிங்லேயே இருக்குது. அதுக்கப்புறமா டிஜிட்டல் ரைட்ஸ் தான் இப்படி போயிடுச்சு, சரி சேட்டலைட் ரைட்ஸாவது நம்ம வித்தரலாம் அப்படின்னு சொல்லி சன் டிவி கிட்ட கேட்டிருக்காங்க. சன் டிவிட்ட அதை பற்றி ரஜினி அவர்களே பேசியிருக்காராமா. சரி ரஜினி சாரே கேட்டார், நம்ம வேணான்னு வேறு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கலாநிதி மாறனவர்களே பார்த்தோம்னா இந்த படத்தோட சேட்டலைட் ரைட்ஸை வாங்கிட்டாராமா. அதுவும் பெரிய ப்ரைஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது, ரொம்பவே கம்மியாக தான் வாங்கியிருக்காங்க. ஏன்னா அந்த படத்தில் ரஜினி அவர்கள் இருந்தாலும் பார்த்தோம்னா அதுக்குண்டான ப்ரைஸ் வந்து அவ்வளோதான் அப்படின்னு முடிச்சிருக்காங்களாமா. டிஜிட்டல் ரைட்ஸ் பார்த்தோம்னா இன்னுமே பெண்டிங்கில் இருக்குது, ரொம்பவே கம்மியாக தான் ஓடிடி கேட்குறாங்களாமா. ஸோ அது என்ன ஆக போகுது அப்படிங்கிறது தெரியல. சரி ப்ரோ, நீ எதுக்கு இப்போ இந்த இடத்துல இதை வந்து சொல்கிற அப்படின்னு ஒரு சில பேருக்கு தோணலாம். அதுக்கு மிக முக்கியமான ரீசன் இருக்குது. என்ன அப்படின்னா, இங்கே தளபதி தன்னைத்தானே பார்த்தோம்னா நான் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிக்கிறது கிடையாது. நம்மளும் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற படத்துக்கு தளபதி வரணும் அப்படிங்கிறது ஆசைப்படுறதே கிடையாது. ஆனால் நிறைய தியேட்டர் ஓனர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா அடுத்த சூப்பர் ஸ்டார் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கு ரீசன் பார்த்தோம்னா ரஜினி அவர்களோட பிஸ்னஸை வந்து தளபதி பீட் பண்ணிட்டாரு, அவரோட படங்களோட கலெக்ஷனையும் தளபதி பீட் பண்ணிடுறாரு, இப்போ அவர் தான் நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ அதுதான் பார்த்தோம்னா நம்ம சொல்கிறது. அதாவது அதன் மூலமாக லாபம் அடைஞ்சவங்க சொல்கிறத கேட்டு தான் நம்ம சொல்கிறது, அவ்வளோதான். ஸோ இதுக்கே பார்த்தோம்னா நாங்கள் தான் நம்பர் ஒன்று, நீங்களாம் நம்பர் ஒன் கிடையாது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சில முட்டல் குரூப் சுற்றிட்டு இருக்காங்களே அவங்களுக்காக தான் இது. ஏன் அப்படின்னா, இப்போ நம்பர் ஒன் அப்படின்னா இவரோட பிஸ்னஸ் பார்த்தோம்னா எந்த ரேஞ்சில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம் லால் சலாம் படத்தில். ஆனால் இப்போ கோட் படத்துக்கு பார்த்தோம்னா சவுத் இந்தியன் டிஜிட்டல் ரைட்ஸை மட்டுமே 125 கோடிக்கு கேட்டிருக்காங்க. சவுத் இந்தியாவோட, அதாவது தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா அப்படின்னு இந்த 4 லாங்குவேஜஸோட சேட்டலைட் ரைட்ஸ் மட்டுமே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 125 கோடிக்கு சேல் ஆக போகுது. ஸோ இது பார்த்தோம்னா ஒரு தனி ப்ரைஸு. அதுக்கப்புறமா நார்த் சைடு வாங்குறதுக்காக பார்த்தோம்னா இன்னொரு ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதையும் வாங்குறதுக்கு நெட்ஃப்ளிக்ஸ் ரெடியாக இருக்காங்களாமா. ஸோ இந்த அளவுக்கு பார்த்தோம்னா தளபதியோட மார்க்கெட் வந்து சவுத்து நார்த்து அப்படின்னு இப்போ பிரிஞ்சிருச்சு. இதுக்கு முன்னாடி லியோ தான் பார்த்தோம்னா ஹையஸ்ட் பெய்டு அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா நெட்ஃப்ளிக்ஸில் இருந்துச்சு. இப்போ அதை பீட் பண்ணி பார்த்தோம்னா கோட் வந்திருக்கு. அந்த நம்பர் ஒன்று ஸ்டார்டம், அதுக்கப்புறமா அந்த மார்க்கெட் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம்னா இதை வச்சு தளபதிக்கு எந்த ரேஞ்சில் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஆனால் இப்போ லால் சலாம் படத்துக்கு பார்த்தோம்னா சேட்டலைட் ரைட்ஸை வாங்கிட்டாங்க. ஆனால் டிஜிட்டல் ரைட்ஸை பார்த்தோம்னா அந்த அளவுக்கு இனிமேல் சேல் பண்ண முடியாமல் வச்சுருக்காங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க இதில் ரஜினி அவர்கள் ஒன்றும் பார்த்தோம்னா மெயின் ஹீரோ கிடையாதுல்ல அப்படின்னு. மெயின் ஹீரோ இல்லை அப்படின்னா ரஜினி அவர்கள் வச்சு எதுக்கு ப்ரொமோட் பண்ணுறாங்க? அவர் இருக்கார் அப்படின்னாலே அந்த படத்துக்கு உண்டான மாசுன்னு இவங்க தான் சொல்லிக்கிறாங்க. அப்படின்னா அந்த படத்துக்கு சேல் பார்த்தோம்னா ஆயிருக்கணும்ல, ஆகலை. ஸோ இதெல்லாம் நம்ம எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, நம்பர் ஒன் அப்படிங்கிறது இங்கே வந்து மார்க்கெட்டு, பிஸ்னஸ்ஸு, பாக்ஸ் ஆஃபீஸ் வச்சு தான் கலெக்ட் பண்ணுறது. அது வந்து தளபதி எப்பவும் தட்டி தூக்கிட்டு போயிட்டு இருக்காரு. ஆனால் இதை வந்து ஒரு சில முட்டாள்கள் இங்கே ஒத்துக்க மாட்டாங்கல்ல, அவங்களுக்கு அப்பப்போ புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரியான சில வீடியோக்கள் நம்ம போடுறது. நம்பர் ஒன்னா யார் அப்படின்னு. அவ்வளோதான், நிறைய வீடியோஸ் நம்ம இதை பற்றி போட்டோம், இனிமேலும் போட்டே இருப்போம். ஏன்னா தளபதி விட்டு கொடுக்க முடியாதுல்ல. அவர் வந்து பிஸ்னஸில் அடிச்சிட்டார் அப்படிங்கிறத அவர் மூலமாக லாபம் அடைஞ்ச தியேட்டர் ஓனர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், அதுக்கப்புறமா சினிமா துறையில் இருக்கிற நிறைய பேர் சொல்லிட்டாங்க. அவங்க சொல்லியே கேட்கல, ஆனால் நம்ம சொல்லியே கேட்க போகிறாங்க. இருந்தாலும் நம்ம சொல்லி தானே ஆகணும். நம்பர் 2, நம்பர் 3 அப்படின்னு கேட்டகரியில் இருக்கிற இவங்களே பார்த்தோன்னா நம்பர் ஒன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரியலாகவே நம்பர் ஒன்னில் இருக்கிற நம்ம வந்து நம்பர் ஒன்னாக பேசுகிறது எந்த ஒரு தப்பும் கிடையாது. ஸோ இனிமேலும் பேசுவோம். இதை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஷங்கரோட பிரம்மாண்டமான படங்களை ஜாயின் பண்ணி மட்டுமே 500 கோடி 600 கோடி கொடுக்குற தளபதி நம்ம தளபதி கிடையாது. அதே மாதிரி மல்டி ஸ்டார்ஸை உள்ள வச்சு பார்த்தோம்னா 600 கோடி கலெக்ஷன் கொடுக்குற ஹீரோவும் நம்ம தளபதி கிடையாது. எப்போ நடித்தாலும் எந்த படமாக இருந்தாலும் 250 300 கோடி கிராஸ் பண்ணக்கூடிய ஹீரோ நம்ம தளபதி. இப்போ சோலோவே பார்த்தோம்னா மல்டி ஸ்டார் படங்கள் இல்லாமல் 600 கோடி அடித்த தளபதி. ஸோ இவர் தான் பார்த்தோம்னா நம்பர் ஒன் அப்படின்ட்டு. இதோட வேறு எக்ஸாம்பிள் எதுவுமே தேவை கிடையாது. ஆனாலும் இந்த சூப்பர் ரோமர் ஃப்ராடு, அதுக்கப்புறமா ரோமசாமி, இந்த மாதிரியான கேங்கை நம்பிட்டு இருக்கிற ஒரு சில பேர் இருக்காங்களே, அவங்க பார்த்தோம்னா நாங்கள் ஒத்துக்க மாட்டோன்னு சொல்லுவாங்க. அவங்கள பற்றி நம்மளுக்கு கவலையே கிடையாது. ஆல் டைம் நம்பர் ஒன் கிங்கிங்க நம்ம தளபதி மட்டும்தான். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணிடுங்க. இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எனி டைம் நம்ம தளபதி பற்றின அப்டேட்ஸ் மட்டும் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.